ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோனின் 2025 எடிஷன் 2025 வருஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ரோனின் 225ங்க. இந்த வண்டியோட என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 225 சிசி இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். அப்பாச்சியோட உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக சிசி இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். பட் பவர் அவுட்புட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாச்சி 220 இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோடைய பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 பிஹெச்பி அண்ட் 19 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு என்ஜின்னே சொல்லலாம். நல்லாவும் இருக்கும், நல்லா தம்பு இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பீகாக் க்ரீன் கலர் அப்படிங்கிறது இந்த டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு. நீங்கள் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2,25,000 கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 2,15,000 2,20,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா இதுதான் டாப் வேரியண்ட்டுங்கனால. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,70,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த வேரியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, இந்த வண்டியில் டூயல் சேனல் ஏபிஎஸ் வருது, உங்களுக்கு ப்ளூடூத்தோட பேரிங் சிஸ்டம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஐ கனெக்ட்டுங்கிற சிஸ்டம் அண்ட் இன்டெலெக்ட் கோ அப்படிங்கிற அந்த டெக்னாலஜின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு மட்டும் அவங்க அப்டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஏபிஎஸ் எனக்கு வேணாம், இல்லைனா வந்து எனக்கு ரிம்ஸ் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கட் ரிம்ஸ் வேணாம், எனக்கு நார்மலான அலாய்ஸ் இருந்தால் போதும், பெயிண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி டூயல் டோன் ட்ரிபிள் டோன்லாம் வேணாம், நார்மலாக ஒரே டோன் மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுங்கிறது உங்களுக்கு கம்மியாகிட்டே வருது. ஒரு 5 வேரியண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோனின் மாடலில் மட்டும் டிவிஎஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி ஷேப்பில் எரியக்கூடிய ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஹெட்லாம்ப்ஸ் தாங்க. இது வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் உங்களுக்கு பெஸ்ட்டும் கிடையாது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த BMW பைக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹசார்டோட ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 4 இண்டிகேட்டர் உங்களுக்கு எரியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு USD சஸ்பென்ஷன். அண்ட் டிஸ்கோட சைஸ் பார்க்குறப்போ 300 mm. இது வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறனால ரியர்லையுமே டிஸ்க் வரும் அண்ட் ஏபிஎஸும் இருக்குது. அப்பாச்சியோட ரியர் அப்படியே டிஸ்க் அந்த யூனிட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 130க்கான செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த ஆஃப் ரோட் டயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ரோட் அண்ட் ஆஃப் ரோட் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு போட்ட மாதிரி ஒரு டேஞ்சர் லைட்டு. அண்ட் சீட் வந்து ரொம்ப குட்டிங்க, ரொம்ப குட்டியான சீட்டு, ரைடர் ஃப்ரெண்ட்லியான பைக்கு. இது பில்லியன்லாம் 2 பேர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. நான் 14 லிட்டருக்கான டேங்க்கு. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப கூட உங்களுக்கு இந்த மாடல் வந்து இது என்னதான் 225 சிசியாக இருந்தாலும் உங்களுக்கு மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக தான் இன்னமும் இந்த டிவிஎஸ் ரோனின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ரோனின் அப்படிங்கிறதே அந்த ஒரு ஜாப்பனீஸ் நேம் தான். அதுக்கேற்ற மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ரக்குடாக நல்லா குண்டாக இருக்கும், மெட்டல் டேங்க்கு. அண்ட் கன்சோல் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய நார்மல் எல்இடி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்கோ மீட்டர் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 மோட்ஸ் இருக்குது, அர்பன் அண்ட் ரைன் மோட், 2 மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கியர் இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ட்ரிப் பிக்கான செட்டிங். இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்துக்கான அந்த பேரிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டெக் எல்லாமே இந்த ஐ சிம்பிளில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு, அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எந்த யூனிட்டுமே இருக்காது. உங்களுக்கு அந்த லிட்டரலி நீங்கள் ஒரு க்ரூசர் பைக் ஓட்டக்கூடிய அந்த ஒரு பொசிஷன், அந்த ஃபீலை வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும். அந்த என்ஜினில் அந்த க்ரக்ஷியாக ஒரு மாதிரி அந்த மோட்டர் ஓடி ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட்லாம் வராது. இது என்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே ஓட்டி பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை கொஞ்சம் க்ரூசர் பைக்குங்க. இது க்ரூசர் செக்மெண்ட்டில் வரதுனால இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி, 165-68 mm. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஒரு குட்டி ரைட் மாதிரி தான் இருக்க போது, ரொம்ப பெருசாக நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு வெர்ஷனே நான் வந்து ஓட்டியிருக்கேன். பட் இது வந்து டாப் வேரியண்ட் உங்களுக்கு 2025க்கு ஒரு அப்டேட் வேரியண்ட்டுங்கிறனால தான் உங்களுக்கு இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரியா? அந்த நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுங்க இந்த வண்டியில். ஆனால் அந்த ஃபீல்மே ஒரு பிக் பைக் உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஃபீல், ஒரு பெரிய பைக், கிட்டத்தட்ட ஒரு அந்த ஜாவா கிளாசிக்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டர் அந்த லுக்கிங்கில் இந்த வண்டி இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் வந்து கிடையாது. ஸோ இதனாலே உங்களுக்கு என்னென்னா அந்த ஓட்டக்கூடிய அந்த ஃபீல், அந்த பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தரமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒவ்வொரு கியர்லையுமே நீங்கள் இந்த வண்டியில் பவர் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். நல்லா சவுண்டு கேட்குது. வாவ்,
எனக்கு கொஞ்சம் கூட அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணலை இந்த வண்டியில். நல்லா காமான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு என்ஜினாகவே இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. சாரி, நான் 6 ஸ்பீடுக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் போல். ஸோ உங்களுக்கு அப்பாச்சியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான அதே சிஸ்டம் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அண்ட் லோ கியரில் கூட வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இது நல்லா இருக்குது. நான் டாப் கியரில் போட்டுட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன். அதில் எனக்கு இன்னுமே நம்ம ஸ்லோவாக போவோம். ஒரு 20-25 கீழே நம்ம வந்து போயிட்டு திரும்ப எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. இது கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, இங்கேருந்து என்னால் வண்டியை வந்து ரன் பண்ண முடியுது. அந்த ஒரு விஷயம் நல்லாயிருக்கு, தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கியர் எப்போ நீங்கள் அப் பண்ணணும், எப்போ டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த காட்டும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் இந்த வண்டியில். நல்லா இருக்குது. ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு நல்ல க்ரூசர் பொசிஷன் இது. அண்ட் அட் த சேம் டைம் நல்லா ஹெவியான ஒரு பைக் ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஃபீலுமே இதில் வந்து கிடைக்குதுங்க. நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக நான் ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் ஓட்டி பார்க்கல. சும்மா சின்னதாக ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி தான் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ரோனின் இதுக்கு முன்னாடி இருந்த அதே என்ஜின் தான். என்ஜின் விஷயங்கள்லாம் அவங்க பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணலை. ஸோ என்ஜினில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறனால நமக்கு அப்டேட்டும் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்டேட்டுன்னு உங்களுக்கு எங்கே வருது அப்படின்னா இந்த வண்டியில் அந்த கலர் அப்டேட்ஸ் அண்ட் அந்த ப்ரைஸுங்கிறது இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கானுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து அப்டேட்டு. மற்றபடி உங்களுக்கு பெருசாக வேறு எதுவுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு கலர் மட்டும் தான் நல்லாயிருக்கு. பீகா க்ரீன் ஒரு டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த கலர் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயங்களில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேரியண்ட் வேணுமா, உங்களுக்கு டபுள் சேனல் ஏரியாஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாடல் வரலாம். இல்லை உனக்கு சிங்கிள் சேனல் ஏரியாஸே போதும், அந்த சிங்கிள் ஏபிஎஸ் எனக்கு அந்த இதே போதும். ஏன்னா எல்லா வண்டியிலையும் பேசிக்காக வந்து உங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷனுங்கிறத கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு பேசிக்காகவே வந்துடுது எல்லா வண்டியிலையும். இந்த பிக்கப் அந்த ஸ்பீட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வண்டியில். வாவ், எனக்கு இன்ஜின் தம்பு நல்லாயிருக்கு. டிராஃபிக்ஸ்லையுமே ரொம்ப ஹெவி பைக்கோட ஃபீல் வந்து இல்லை. டேங்க் வந்து என்ன தான் 14 லிட்டர் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு அப்படியே வந்து சின்ன வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால எனக்கு ஒருவேளை அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமாங்கிறது தெரியல. முக்கியமாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க ரைடர்ஸ் ஒரு நல்ல மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு க்ரூசர் பைக் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரோனின் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப பெரிய சீட்டு வந்து கிடையாது, ரொம்ப குட்டி சீட்டு. அட் த சேம் டைம் ஹைட்டு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும்ல. நிறைய பேர் அதானே எதிர்பார்ப்பாங்க. ஈவன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த க்ரூசர் சைடில் போகணுன்னா மேபி நீங்கள் ஒரு டாப் பிராண்ட்ஸ்க்கு போகணும். அதே மாதிரி என்ஃபீல்டு தான் இப்போ 2.25 லட்சம் கிட்ட வருது. பட் இது என்ஃபீல்டோட கம்பேர் பண்ண முடியாது. இது ஒன்றும் கிளாசிக் பைக்கும் கிடையாது தான். பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அந்த ஒரு புல்லட்டோட வைப்புங்கிறது இந்த வண்டியில் வரதான் செய்யுது. நல்ல ஒரு பொசிஷன். நீங்கள் ரொம்ப குனிஞ்சு ஓட்டக்கூடிய அந்த அவசியம் இல்லை. நேராக உட்காந்து நல்லா கமாண்டிங்காக ஒரு கெத்தாக உட்காந்து அண்ட ஒரு பொசிஷன் அதுதான் நல்லாயிருக்கு. லெக்ஸையுமே நான் மடக்கி வைக்கல பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். லெக்ஸை நான் நேராக தான் வந்து வச்சுருக்கேன். ஒரு சேரில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனில் இந்த பைக்கை வந்து அவங்க கொடுத்துருக்கிற விதம் சூப்பராக இருக்குது. பிரேக்ஸ் ரெண்டாவது செம்ம குவாலிட்டியான ஒரு பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இதில் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து வருது. இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டும் இருக்குங்க. நீங்கள் ரெண்டையுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த இடத்துல ஒரு யூட்டனை போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆனால் திருப்புறத்துக்கு இதுக்கெலாம் வந்து வெயிட் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 160 கிலோ சம்திங் என்னமோ இந்த வண்டி ட்ரை வெயிட்டு. உங்களுக்கு பெட்ரோல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 170 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவரேஜாக. அந்த வெயிட்டுக்கு ஓகே. சவுண்டு பாருங்கள், ஆடாடா நல்ல சவுண்டு. எக்ஸாஸ்ட்லேருந்து தான் வருது, என்ஜின்லேருந்தெல்லாம் இல்லை. அந்த தம்புங்கிறது ஒரு எக்ஸாஸ்ட்டில் அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இதாக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பெருசாக அந்த இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் சும்மா வட்டடிச்சு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஏன் இதை நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து ஈஸி யூஸபிள். உங்களுக்கு வெயிட்டுங்கிறது அந்தளவுக்கு இல்லை, ரொம்பவே ஈஸியாக மேனேஜபிளாக ஓட்டுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் நல்லாவே ஒரு சிட்டி யூஸ் அண்ட் டெய்லி யூஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து பயன்படுத்தலாம். நிறைய பேர் ரோனின் வச்சுருக்கவங்களும் கேட்டிருக்கேன். முக்கியமாக இதோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸ் 2.25 லட்சம் வருது. பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1,70,000 சம்திங்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1,22,000 வரைக்கும், 2,22,000 வரைக்குமே இதோட ப்ரைஸ் வந்து இருக்குது பேஸ்ட் அப்பான் வேரியண்ட். இது வந்து டாப் வேரியண்ட்டு. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 48ங்கிறது ஆவரேஜ் மைலேஜாக வருது. 45 to 48. கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் மைலேஜுக்காசரமே ஓட்டுற கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அப் டு ஒரு 50-52 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே
உங்களால் மைலேஜ் அப்படிங்கிறத எடுக்க முடியுதுங்க. ஸோ மைலேஜ் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டல்லான ஒரு ஆஃப் ரோடான ரோட்ஸ்லையுமே மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது. ஏன்னா டயர்ஸ் கொஞ்சம் சைஸ் பெருசு இந்த வண்டி. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். நமக்கு அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக்காகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். நான் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் வந்து இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேனல் பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.